Hi friends, இவங்க தான் ஹார்ட் பீட் ஆஃப் அவர் ப்ராடக்ட் விச் இஸ் ESP32C3 சூப்பர் மினி ப்ராடக்ட். சரிங்களா, எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். 18mm வித் 22mm ஹைட்டு. சரிங்களா, இதிலேயே வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பிக்கு. ஸோ இந்த சி டைப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டினோ அப்ளிகேஷனில் ப்ரோக்ராமை ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. இதோட மேக் ஐடி மேட்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் பீர் டு பீர் கம்யூனிகேஷன் சூப்பராக நடந்தது. அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துட்றேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்குது. ஒவ்வொரு பின்னோட டிஸ்கிரிப்ஷன் யூஸபிள்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம அவுட்லைனாக சர்க்யூட் டயக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில் பின் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ESP32 நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர். இந்த அடாப்டர்லேருந்து 240 AC வோல்டேஜாக டிசி வோல்டேஜாக இது கட் பண்ணி தரும். இதோட நெகட்டிவாக காமன் கிரவுண்ட் பண்ணிடுறோம், பாசிட்டிவாக வந்து ஃபஸ்ட்டு ஃபியூஸுக்கு கொடுத்துட்றோம். ஏன் அப்படின்னா ஹை வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு போது ஃபியூஸாக தான் இருக்கும், உள்ள எந்த காம்பனண்ட்டுக்கும் பாதிப்பு இருக்காது. சுவிட்சிலேருந்து நம்ம வந்து இந்த ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். சரிங்களா, இது வந்து ஃப்ளை பேக் டயோடுன்னு சொல்லுவாங்க. இதோட கான்செப்டை நான் உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இது வந்து கேப் கெப்பாசிட்டர் சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ ஸ்விட்சிலேருந்து நம்ம இன்புட் 9 வோல்ட் டிசி சப்ளை கொடுக்குறோம். சரிங்களா, எமீட்டரை வந்து கிரவுண்ட் பண்ணிடுறோம், காமன் கிரவுண்ட் கூட பண்ணிடுறோம். அவுட்புட்டில் நம்மளுக்கு வந்து 5 வோல்ட் டிசி சப்ளை வரப்போகுது. 9 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கம்மி பண்ணி கொடுக்குறதுனாலையும் இவர் எப்போவுமே ஹீட்டாக இருப்பார். இவரை கூல் டவுன் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்து ஹீட் சிங்க் அப்படின்றத வச்சிருக்கேன். ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் எப்படி ஹீட் சிங்க் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு கான்செப்ட். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் தனியாக வீடியோ போட்டு. பர்டிகுலர் ரிசீவர் சர்க்யூட்டில் நான் 2 காம்பனண்ட்டுக்கு மட்டும் ஹீட் சிங்க் போட்டிருக்கேன். வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு ஒன்று, அப்புறம் மாஸ்ஃபெட்டுக்கு ஒன்று. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி நான் இப்போ வந்து பின் டயக்ராம் ஆஃப் ESP32க்கு வரேன். அவ்வளோ சின்ன சைஸ்லேயே 2 பட்டன் இருக்குது. சரிங்களா, ஒன்று வந்து பூட்டு, இன்னொன்று வந்து ரீசெட்டு. ரெண்டுமே வந்து இந்த பர்டிகுலர் டிவைஸை ரீசெட் பண்ணுறதுக்கு தான். ஒன்று வந்து மேலாப்பில் ரீசெட் பண்ணோம், இன்னொன்று வந்து ஃபோம், அதாவது அந்த மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சின்ன கோடை கூட ஃப்ளாஷ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து VCC 2 கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட்டுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க, 3.3 வோல்ட்டும் கொடுத்துருக்காங்க, கிரவுண்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறது எல்லாமே GPIO பின்ஸ், மீனிங் இன்புட் பின்ஸ். சரிங்களா, இதிலே வந்து அனலாக் எந்த பின்னில் கொடுக்கலாம், டிஜிட்டல் எந்த பின்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதில் 2 LED பின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பவர் ஆன் எல்இடின்னு சொல்லுவாங்க, ரெட் கலர் லைட் வந்து எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து டேட்டா எல்இடின்னு சொல்லுவாங்க, ப்ளூ எல்இடி. இந்த ப்ளூ எல்இடியை தான் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட டேட்டா ஃப்ளோ எப்படி நடக்குது ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ESP32வை ஆர்டினமோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ரோக்ராமிங் வந்து ரைட் பண்ணலாம். அது எப்படின்றதுக்கும் நான் இந்த டீட்டெயில்டு வீடியோவில் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அடுத்த வீக்கில் இருந்து கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட்டில் இன்வால்வ் ஆகிட்டு உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.